நுவரெலியா கிளன்போல் நீர்வீழ்ச்சியை அண்மித்த பகுதியில் மண்மேடு சரிந்து வருவதனால் நுவரெலியா யுனிக் வியூ மலைத்தொடரை அண்மித்த பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள 27 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தொடர்ந்தும் வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. நுவரெலியா டயகம போட்மோர் தோட்டத்தில் உள்ள குடியிருப்பின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் தோட்டத்தில் உள்ள 7 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. 7 குடும்பங்களை சேர்ந்த 29 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மலையில கூட இருக்க இல்லாம வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து மலையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். எங்கேயும் போயிட்டு தங்க கூட எங்களுக்கு இடம் இல்லை. 1 மணிக்கு வங்கி இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. இப்போ பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போலீஸ்காரங்க போக சொல்றாங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இப்போ எங்க போறதுன்னு தெரியல. அதிக மழையினால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் சென்ட் கிளையர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பதுளை ஹல்தமுல்ல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அம்பிட்டிக்கந்த பகுதியில் கட்பாறை சரிந்து விழுந்ததில் 41 வயதான ஆண் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் தியதலாவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஓவா பரணகம உடுப்புசல்லாவ வீதியின் கம்பஹா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அதிக மழை காரணமாக ஓவா பரணகம பிட்டியங்கும்புர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீதும் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் குறித்த வீட்டுக்கு பாரிய அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. கண்டி ஹட்டன் பிரதான வீதியின் ஸ்டோஃபீல் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. மாத்தளை கந்தைநுவர பிரதான வீதியின் பண்டாரப்புல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 5 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 7 குடும்பங்களை சேர்ந்த 30 பேர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவினால் மாத்தளை கந்தைநுவர பிரதான வீதியூடான போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.